மனம் திரும்புதலை எதிர்பார்க்கும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். අපි අද මෙනෙහි කරගෙන යනවා පසුතැවිලිභාවය බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේ කියන வேத මාර්ගය. வார்த்தையிலே தேவன் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බයිබලයේ දේව වචනය තුලින් අපිට ගොඩාක් දේවල් උගන්වමින් ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். சில அதே போல அதை நாங்கள் கடைபிடிக்கும்படியாக அதில் நாங்கள் மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் வரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට ගොඩාක් දේවල් උගන්වනවා. ඒ තුලින් අපේ ජීවිතයේ වෙනස්කම් වෙන්න ඕන කියලාද දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු மத்தேயு වෙනවා. எழுதின சுவிசேஷத்திலே අපි අරගම සුද මතේ තුමල් 5வது அதிகாரத்திலே 5 වෙනි පරිච්ඡේදයේ 23 24 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 23 හා 24 වෙනි පදවල් மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே සුද මතේ 5வது அதிகாரத்திலே 5 වෙනි 23 24 வசனங்கள். 5 වෙනි පරිච්ඡේදයේ 23 புதிய හා ஏற்பாட்டிலே 7வது பக்கம் අලුත් ගිවිසුමේ 7 වෙනි පිටුව. வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. ආමේන්. கவனமாக கேட்கிறவங்க ஹல்லேலூயா. හalleluya. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். මේ ස්ථානයේදී දෙවියන් වහන්සේ ඉතා වැදගත් දෙයක් අපිට උගන්වනවා. ஆமென். ආමේන්. இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க போயிட்டு உங்கள்ட்ட காணிக்கை எடுக்கிறார்கள். දැන් අපි ඔයාලගේ ළඟට ඇවිල්ලා අපි පඳුරු එකතු කරනවා. அநேகமாக அந்த நாட்களிலே எப்படிப்பட்டதா இருக்கும், காணிக்கை பெட்டி முன்னுக்கு இருக்கும், ஜனங்கள் எழும்பி வந்து காணிக்கை அதிலே போடுவார்கள். ඒත් ඒ කාලේ කොහමද තිබෙනම් පඳුරු පෙට්ටිය ඉස්සරහින් තියෙනවා, මිනිසුන් ඇවිල්ලා නැගිටලා ඇවිල්ලා පඳුරු දානවා. ஆமென். இன்றைக்கு ஒரு சில ஆலயங்களிலே அப்படி இருக்கிறது. දැනටමත් ඒක සමහරක් පල්ලිවල இப்ப இயேசு சுவாமி என்ன சொல்லுகிறார் என்றால், ස්වාමින් වහන්සේ මොකක්ද කියන්නේ නම් என்ன சொன்னாரா, මොකක්ද කිව්වේ? காணிக்கை செலுத்த முன்னால் வந்து ඔයා පඳුරු දාන්න පූජාසනය තුල එන විට உனக்கு யார் பேரிலையாவது ஒரு குறைவு இருக்குமே ஆனால், ඔයාත් එක්ක කාගෙත් අයක හරි ඔයාට හිත අමනාපයක් තිබේ නම්, ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்குமே ஆனால் ඔයාට එයාත් එක්ක යම්කිසි හිත අමනාපයක් තිබේ නම් என்ன செய்ய சொன்னாரு? මොනවද කරන්න කිව්වේ? காணிக்கையை போட சொல்லல, දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ පඳුරු දමන්න කියලා. காணிக்கையை நீ எடுத்துட்டு போகணும்னு சொல்லல. අරගෙන යන්න කියලා කිව්වෙත් නෑ. என்ன சொன்னாரு? මොකක්ද ස්වාමින් වහන්සේ කිව්වේ? சொல்லுங்க, என்ன சொன்னாரு? வசனத்தை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? ස්වාමින් වහන්සේ මොකක්ද කිව්වේ? அங்கே தானே பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்து விட்டு ඔබගේ පඳුර ඔබ පූජාසනය තුල තියලා முன்பு நீ போய் ඔබ ඉස්සරහින් உன் ගිහිල්ලා சகோதரனோட ஒப்புரவாகி விட்டு ඔබේ සහෝදරයාත් එක්ක හොඳ සම්බන්ධතාවක් ගොඩ නගලා அதன் பிறகு வந்து காணிக்கையை போடு. ඉන් අනතුරුව ඔබ ඇවිල්ලා ඔබගේ පඳුර සපයන්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. இதுல இருந்து என்ன விளங்குது எங்களுக்கு? මේකෙන් මොකක්ද තේරෙන්නේ? யார் சொல்றீங்க? කවුද කියන්නේ? என்ன விளங்குது? මොකක්ද මේකෙන් තේරුම් ගන්න நீங்க පුළුවන්? மனம் திரும்ப வருவீர்கள் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ඔබලා පසුතැවිලි වෙලා නැවත එනවා එයි කියලා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிற தேவன். පසුතැවිලි වීම බලාපොරොත්තු වෙන දෙවියන් වහන්සේ. ஆமென். எங்களுடைய பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன். අපේ පලි පූජාවලට වඩා දෙවියන් වහන්සේ වඩාත් කැමති අපි යටහත් කරනවාට. ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. சவுலுக்கு பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், සවුල් දෙස බලලා දෙවියන් වහන්සේ කියපු කරුණ சாமுவேலுக்கு கூடாக සාමුවෙල් උදෙසා உன்னுடைய பலிகளை பார்க்கிலும் ඔබගේ පලි පූජාවලට වඩා உன்னுடைய கீழ்ப்படிதல் எனக்கு உத்தமம் என்று தேவன் சொன்னார். ඔබගේ යටහත් භාවය මට උතුම් කියලා இன்றைக்கு කියනවා. நாங்கள் கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை பார்க்கிலும் අද අපි දෙවියන් වහන්සේට කරන දේවල් වලට கர்த்தருக்காய் වඩා கொடுக்கிற காரியங்களை பார்க்கிலும் දෙවියන් වහන්සේට දෙන දේවල් වලට அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதை தேவன் கனமாக எண்ணுகிறார். වහන්සේගේ වචනයට අපි කීකරු වෙන එක ස්වාමීන් වහන්සේ උසස් කොට සැලකනවා. அது மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், ඒකක් නෙමෙයි අපේ පියාණන් වහන්සේ කුමන කෙනෙක් නම් ஆண்டவர் நீ காணிக்கை அன்னைக்கு வச்சிட்டு போயிட்டு நீ மனம் திரும்பி ஒப்புரவாகிட்டு திரும்பி வா என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ පඳුර මෙතනින් තබලා ගිහලා ඉස්ලාම ඔබ එක්සිට් වෙලා ඔබගේ සහෝදරයාත් එක්ක නැවත එන්න කියලා. அப்ப என் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ අපේ මොකක්ද බලාපොරොත්තු நாங்கள் වෙන්නේ? கசப்புகளோடு இருப்பதே அல்ல, දෙවියන් වහන්සේ කැමතිනේ අපි තිත්ත භාවයත් එක්ක நாங்கள் ඉන්නවට. வைராக்கியங்களோடு இருப்பதே அல்ல, අපි වෛරයෙන් ඉන්නවට ස්වාමීන් நாங்கள் වහන්සේ කැමති மனஸ்தாபங்களோடு
கஷ்டத்தோடு இருப்பதல்ல. අපි ඉතා අමාරු වලින් ඉන්නවට දෙවියන් වහන්සේ ஆண்டவர் சொல்றார், කැමති நீ නෑ. போயிட்டு உன் சகோதரனோட ஒப்புரவாகு, ස්වාමීන් වහන්සේ කියන ඔයා කියලා உன் சகோதரியோட ஒப்புரவாகு. ඔයාගේ සහෝදරියත් එක්ක එක්සිත් ஏதாவது වෙන්න. குறைபாடுகள் இருக்கலாம், යම් කිසි අඩුපාඩුවක් ஏதாவது තිබෙන්නට உங்களுக்கு පුළුවන්. மனஸ்தாபங்கள் இருக்கலாம். යම් කිසි හිත අමනාපවල් තියෙන්න පුළුවන්. அதை நீ சரி செய்து விட்டு திரும்ப வா. ඒක ඔබ හරි ගස්සලා නැවත එන්න කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. அதுக்கு தான் காணிக்கை அங்கனக்கே வச்சிட்டு போன்னு ඒ சொல்றாரு. නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ ඔබ පන්රුව එතරම් තියවලා යන්න කියලා. ஆமென். ආමේන්. ஹalleluya. Hallelujah. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம திருந்தி நாங்க திரும்ப வருவோம் என்பதை. එන්න ස්වාමීන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා අපි පසුතැවිලි වෙලා අපි නැවත එයි කියලා. இதே போன்ற ஒரு சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்தை ஆண்டவருக்கு சொல்லுகிறார் லூக்கா 15வது அதிகாரத்துல. අපි දන්නා වූ උදාහරණයක් දෙවියන් වහන්සේ කියනවා ලූකා පොතේ 15வது அதிகாரத்துல 15 වෙනි அந்த පරිච්ඡේදයේ. இடத்துல என்ன ஆண்டவர் கட்டு சொல்லுகிறார்? ස්වාමීන් වහන්සේ එතනට මොකක්ද අපිට සඳහන් කරන්නේ? வாசிங்க 18ல இருந்து 20 வரைக்கும். කියවන්න 18 ඉඳලා 20 වෙනකම්. லூக்கா 15வது அதிகாரத்துல ලූක් සුවිශේෂ පොතේ 15வது அதிகாரம் 15 වෙනි 18ல පරිච්ඡේදයේ இருந்து 20 வரைக்கும். 18 සිට 20 දක්වා. 106வது பக்கம் புதிய ஏற்பாட்டுல. ரைட், வாசிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்துல எத்தனை பேருக்கு இந்த பகுதி நல்லா தெரியும்? මේ කොටස කී දෙනෙක්ට හොඳින් දන්නවද? ஆமென். ஆண்டவர் என்ன ஒரு உதாரணத்தை சொன்னார்? ස්වාමීන් වහන්සේ මොන උදාහරණයක්ද පෙන්නුවේ? ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்களா? ඒකයි පියාට දරුවන් කී දෙනෙක් හිටියද? கதைங்க, எத்தனை பேர் இருந்தாங்களா? කතා කරන්න කී දෙනෙක් හිටියද? 2 பேர் இருந்தாங்க. දෙන්නෙක් හිටියා. தகப்பனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தது. ඒ පියාට ගොඩක් දේපල තිබුණා. இளைய மகன் என்ன சொன்னாரு? බාල පුතා මොකක්ද කිව්වේ? சொல்லுங்களேன், என்ன சொன்னாரு? මොකක්ද? என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் பிரிச்சு தந்துருங்க මගේ දේපල ටික මට හිමි වෙන දේපල ටික මට වෙන් කර දෙන්න කියලා. அப்படின்னு சொல்லி தகப்பன்ட்டு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு එයා ඒ හැම දේපලක්ම තමන්ගේ පියාගේ தூர தேசத்துக்கு போயிட்டு එයා ගොඩක් දුර දේශයකට ගිහිල්ලා துன்மார்க்கமாய் வாழ்ந்து, துன்மார்க்கமாய் பாப்பே ஜீவிதே, පාපයෙන් ජීවත් වුණා. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவன் அழித்த பிறகு ඔහුගේ දේපල සෑම දෙයක්ම විනාශ அந்த කරලා தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ඒ දේශයේ ඉංගකමක් ආවා. சாகத்திலே සාගතයක් ආවා. ரைட். அப்ப என்ன நடந்ததுன்னா එතකොට அவனுக்கு මොකක්ද சாப்பாடு கூட கிடைக்கல. ඔහුට හරි ආහාර ලැබුණේ නැහැ. ஒரு பன்றிகள் மேய்க்கிற வயல்ல போய் வேலை செய்கிறான். ඔහු ඌරන් දක්වන එක තැනකට ගිහලා ඔහු රැකියාව அந்த කරනවා. பன்றி சாப்பிடுற தவிட்டை கூட என்ன செய்யலை, அவனுக்கு கிடைக்காமல் போனது. ඒ ඌරන් ගන්න ආහාර පවා ඔහුට ලැබුණේ නැහැ. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. හalleluya. இவர் என்ன யோசிச்சாரு? මෙයා එතකොට මොකක්ද කල්පනා කරේ? சொல்லுங்க, என்னத்தை யோசிச்சாரு? මොකක්ද කල්පනා කරේ? என் அப்பா வீட்டுல මගේ පියාගේ නිවසේ வேலைக்காரருக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, වැඩට ඉන්න කට්ටියට පවා හොඳ ආහාර ලැබෙනවා. எனக்கு இங்க பன்றி சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்குது இல்ல. ඒත් මට මේ ඌරන් කන කෑමක්වත් හම්බ වෙන්නේ නැහැ. அதனால நான் என்ன செய்ய போறேன்? ඒ නිසා මම මොකක්ද කරන්න යන්නේ? என் அப்பாட்ட போறேன். මම නැවත මගේ පියා වෙතට යන්න உங்களோட යනවා. மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்ல, එයාගේ පුතෙක් විදියට මාව බාරගත්තේ නැති වුණාට කමක් නැහැ. நான் ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்ந்துட்டேன், මම ගොඩාක් පාප ක්‍රියාවල නිරත அப்பாவுக்கு වුණා. விரோதமாய் காரியங்களை செஞ்சுட்டேன், තාත්තට විරුද්ධව ගොඩාක් දේවල් ஒரு කරා. வேலைக்காரனா சரி என்னை சேர்த்துக் கொள்ளுங்க. අඩුම තරමේ එක වැඩකාරයෙක් ලෙස හරි මාව බාර ගන්න කියලා. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. மகன் வாராரு. පුතා එනවා. 20வது வசனத்துல என்ன வாசிச்சோம்? 20 වෙනි පදේ අපි මොකක්ද කියවුවේ? எழுந்து புறப்பட்டு නැගිට තම தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன செய்யறாரு அப்பா? තාත්තා මොකක්ද தூரத்திலே வரும் பொழுது තාත්තා දකින්නවා දුර ඉඳලා එනකොටම மகனை கண்டுட்டு ஓடுறாரு. එයා පුතාව දැකලා දුවනවා. ஆமென். ආමේන්. உங்களுக்கு என்ன விளங்குது இதுல இருந்து? මේකෙන් ඔයාලා තේරුම් ගන්නේ මොකක්ද? சொல்லுங்களேன், என்ன விளங்குது? நீங்க சில பெற்றோர் இருக்கிறீங்க, என்ன விளங்குது உங்களுக்கு? සමහර දෙමාපියන් ඉන්නවා මොනවාද ඔයාලට මේකෙන් තේරුම් ගන්න පුළුවන්? ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு தகப்பன் இருந்திருப்பார். ඒ පියා හැම දවසකම
දවසකම බලාපොරොත්තුවකින් ඉඳලා என் තියෙනවා. மகன் வருவானா, මගේ පුතා එයිද? என் மகன் வருவானா. මගේ පුතා එයිද? ஹalleluya. ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தபடியினாலே ඒක බලාපොරොත්තුවකින් தன் යුතුව மகன் வருகிறதை தூரத்தில் கண்ட பொழுதே තම පුතාව එයා දුරින්ම දැකපු නිසා ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். එයා දුවගෙන ගොස් ඔහුව සිප ගන්නවා. இதுதான் அப்பாவுடைய இருதயம். මේක තමයි மகன் பாவத்துல விழுந்துட்டான், පුතා පාප කර්මයකට தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். තාත්තගෙන් ඔහු ගොඩාක් දුරට ஆனா ගියා. தகப்பன் என்ன செய்யறாரு? ඒ තාත්තා මොකක්ද කරන්නේ? என்ன செய்யறாரு? මොකක්ද කරන්නේ? திரும்பி வருவானா, ඔහු නැවත එයිද? திருந்தி வருவானா. ඔහු හරි ගැස්සලා එයිද කියලා அவர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். මහා බලාපොරොත්තුවෙන් ඉඳලා තිබෙනවා. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பலவீனம் இருக்கிறதா? අද අපේ ජීවිතවල ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறதா? මොකක් හරි ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதா? කිසි අඩුපාඩුවක් ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கிறதா? කිසි විතමනාපයක් ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියන්නේ? திரும்பி நாங்க மனம் திரும்பி வர வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙනවා අපි පසුතැවිලි වෙලා නැවත எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා අපි අපිව අරිගස්ස ගන්න ඕනි කියලා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் இயேசு சொன்னார், காணிக்கையை கூட நீ வச்சிட்டு போயிட்டு சரியாகிட்டு பிரச்சனையை திரும்ப வான்னு ඒක சொல்றாரு. තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ පඳුර පවා ඔයා තියලා කියලා ඔයා ඒ වාතාවරණය හරිගස්සලා නැවත එන්න කියලා. ஹalleluya. හalleluya. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு பெரிய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். අද අපගේ ස්වාමීන් වහන්සේ අපගේ මහා කොච්චර පව් සමාව දීලා තියෙනවද? மன்னிச்சிருக்காரா இல்லையா? සමාව දීලා තියෙනවද ஆனா නැද්ද? நம்ம என்ன செய்வோம்? ඒත් අපි මොකක්ද நம்முடைய කරන්නේ? சகோதரருடைய අපේ ஒரு සහෝදරයාගේ சிறிய காரியத்தை நாங்க மன்னிக்க மாட்டோம். එක පොඩි දෙයක් අපි එයාට ඒ සමාව ලබා දෙන්නේ නැහැ. ஆமே. இல்ல நாங்க சிலர் மிஞ்சின நீதிமானாய் மாறி விடுகிறோம். අපි සමහරක් විට අපි මේ වැඩි මහත්ව ධර්මිෂ්ණ ලෙසට අපි වෙනස් වෙනවා. ஹalleluya. Hallelujah. அவரே எவ்வளவு பெரிய நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපේ කොච්චර ලොකු පාප ක්‍රියාවලට සමාව දීලා மறந்திருக்கிறாரு. එයා ඒවා අමතක කරලා அப்படியா இல்லையா? එහෙමද இல்லாட்டி நம்ம இப்படி வந்து நிக்க முடியுமா? එහෙම නැත්නම් අපි මෙහෙම ඇවිලිටගෙන ඉන්න පුළුවන්. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைபாடுகள், අපේ ජීවිතවල කොතරම් எத்தனை பலவீனங்கள், කොච්චර දුර්වලකම්, எத்தனை பாவங்கள், කොච්චර පාපද. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்து மறந்து ඒත් ස්වාමීන් වහන්සේ හැමදේම எங்களை தகுதிப்படுத்தி අපේ ස්වාමීන් වහන්සේ சுதுசு කරලා. සුදුසු කරලා. ஹalleluya. இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අද අපිට எத்தனை பேர் ආශිර්වාද ஆமென் කරලා சொல்றீங்க? ඊදෙනෙක් ආමෙන් කියනවා. ஹalleluya. Hallelujah. இல்ல நாங்க பாவிகளா இருந்த எங்களை தேவன் நேசித்தாரு. පාපියෝ අපිව ஆனா சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? ඒත් අපි මොකක්ද சின்ன சின்ன කරන්නේ? காரியங்களை பிடித்துக் கொள்வோம். පොඩි පොඩි දේවල් අපි අයිතයි வைராக்கியமா இருப்போம். අපි වෛරයෙන් கசப்பை ඉන්නවා. வைத்துக் கொண்டிருப்போம். අපි තිත්ත භාවය கோபத்தை තියාගෙන வச்சு ඉන්නවා. கொண்டிருப்போம். අපි තරහව තියාගෙන மன்னிக்க ඉන්නවා. மாட்டோம். අපි සමාව දෙන්නේ නැහැ. ஹalleluya. Hallelujah. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ඒත් ස්වාමීන් වහන්සේ அந்த කියනවා கசப்போட வந்து காணிக்கைய கூட போடாத, ඔබ ඒ ඉන්න තිත්ත භාවයෙන් ඇවිල්ලා ඔය පඳුරුවක් දාන්න එපා. அதையும் வச்சிரு. ඒකත් තියන්න நீ போயிட்டு உன்னை ஒப்புரவாகிட்டு திரும்ப வா. ඔයා ගිහලා ඔයාගේ සහෝදරයාත් එක්ක තිබුණු ප්‍රශ්න இன்னொரு இடத்துல අත්දැකීම් ஆண்டவர் ஒரு කියලා. காரியத்தை சீஷர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. මේ අවස්ථාවේදී ඒක ගෝලයන්ට සමහර ප්‍රශ්න ඇති වෙනවා. அவங்க இயேசு இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ඔහොන් ස්වාමීන් වහන්සේගෙන් එක ප්‍රශ්නයක් மத்தேயு අහනවා. 18 அதிகாரத்திலே அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ශුද්ධ මතේ පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ අපි බලමු ඔවුන් මොකක්ද අහන්නේ இயேசு කියලා. இடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ඔවුන් ස්වාමීන් වහන්සේ උදෙසා බලලා එක ප්‍රශ්නයක් අහනවා. வாசிங்க. කියවන්න. 18 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிங்க. මතේ 18 පළමු පද 4 කියවන්න. சிங்களத்திலே வாசிப்பீங்களா? நாங்க முதல்ல சிங்களத்துல வாசிக்கலாம். வாசிங்க. කියවන්න. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து பரலோக ராஜ்யத்தில் ரைட் සිංහලෙන් උත් ඒ වචනේ කියවන්න පළවෙනි පදේ. ஹalleluya. හalleluya. இங்க இருக்கிறீங்களா? මෙහෙ ඉන්නවද? சத்தம் ஹalleluya. සද්දෙන් හalleluya. சீஷர்களுக்கு என்ன கேள்வி வந்துச்சு? ගෝලෙන්ට මොකක්ද මතුවන ප්‍රශ්නය? எதை யோசிக்க ஆரம்பிச்சார்கள்? එයාලා මොකක්ද කල්පනා කරන්න පටන් ගත්තේ? நாங்க பரலோகத்துக்கு போன பிறகு අපි ස්වර්ග රාජ්‍යයට ගියායින් පස්සෙ எங்கள்ல யாரு பெரிய ஆளா இருப்போம்? අපි අතරින් කවුද උතුම් කියලා ඕන්න ඇහුවා. ஆமென். ආමෙන්. பேதுரு பெரிய ஆளா இருப்பாரா? පේදුරු ලොකු කෙනෙක් யோவான் වෙයිද? பெரிய ஆளா යෝවාන් இருப்பாரா? ලොකු කෙනෙක් වෙයිද? யாரு பெரிய ஆளா இருப்பாங்க? එහෙම නැත්නම් කවුද උතුම් කෙනෙක් වෙයි කියලා එයාලා இந்த ප්‍රශ්න கேள்வி யார்கிட்ட போய் கேக்குறாங்க? මේ ප්‍රශ්නේ වුන් කාදේශද තියන්නේ? இயேசுவிட்ட கேக்குறாங்க. යේසුස් වහන්සේ ஒருவேளை ළඟ பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு? ඒ පේදුරු මොකක්ද හිතන්නේ ඇත්තේ? நான் தான் எல்லா மீனையும் விட்டுட்டு வந்தேன், அப்ப அதனால நான் தான் பெரியவனா මම இருப்பேன். තමයි හැම මාළුවෙක් විකුණලාව ඒ නිසා මම තමයි උතුම් කෙනෙක් වෙයි කියලා இப்படி හිතන්නේ. ஒவ்வொருவரும் தங்களை குறித்து அநேக காரியங்களை நினைச்சிருப்பாங்க. මේ විදිහට ඒ ගෝලය තමන් ගැන තමන්ම එක එක කරුණු இயேசு இரண்டாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ දෙවෙනි පදයේ එක වචනයක් කියනවා. வாசிப்ப தொடர்ந்து. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி,
நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. தேவனை தூங்கி நிப்பாதே. දෙවෙනි සහ තුන්වෙනි පදය. ஹல்லேலூயா. හලෙලූයා. இயேசுடைய பதில் என்னது? දෙවියන් වහන්සේගේ උත්තරය මොකද්ද? என்னத்தை காண்பிச்சாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද පෙන්නලා දුන්නේ? ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து ස්වාමීන් වහන්සේ ඊට කුඩා දරුවෙක් රැගෙන அதை ඇවි நடுவே நிறுத்தி ඔවුන්ගේ මැද ඊට වව්වා. என்ன சொன்னாரா? මොකක්ද කිව්වේ? நீங்க சொல்லுங்க. இயேசு என்ன சொன்னாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? இந்த பிள்ளைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால், මේ ළමයි වගේ ඔයාලා වෙනස් වුන් என்ன නැත්නම් சொன்னாரு? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் නුඹලා සැබවින්ම නුඹලා මේ දරුවා මෙන් නුනොත් பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ඔබලාට කිසිසේත් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් නොවෙන්න. சீஷர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க? இயேசு என்ன பதில் சொன்னாரு? ගෝලයන් මොකක්ද ආපු ප්‍රශ්නේ? ජේසුස් වහන්සේ මොකක්ද දුන්න උත්තරය? சொல்லுங்க. කියන්න. சீஷர்கள் கேட்டது பரலோக ராஜ்யத்துல யாரு பெரியவங்களா இருப்போம்ட்டு. ගෝලයන් ඇසුවේ ස්වර්ග රාජ්‍යයේ කවුද උතුම්ම වෙලා ඉන්නේ කියලා. இயேசு சொல்ற பதில் என்னது? නමුත් ස්වාමීන් වහන්සේ කියන පිළිතුර முதல்ல මොකක්ද? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வழியை சொல்றாரு. දෙවියන් වහන්සේ අපිට පෙන්වා දෙනවා මුලින්ම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන විදිය. ஆமே. போனாதானே பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தெரியும். ඉස්ලාම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වුණොත් නේ අපි ලොකු அப்ப කට්ටියට පොඩි ஆண்டவர் என்ன කට්ටියට சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்? මොකද දෙවියන් වහන්සේ මොකක්ද ஒரு பிள்ளையை அழைத்து ගෝලයන්ට උඩා நீங்கள் දරුවෙක් மனம் திரும்பி ඔබ இந்த පසුතැවිලි பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் මේ දරුවා වගේ වුණොත් நீ முதல்ல பரலோகத்துக்கே போக மாட்டேன்னு ඔබ சொல்றாரு. මුලින්ම ස්වර්ග රාජ්‍යයටම පිවිසෙන්නේ නැහැ කියලා. இதுல என்னத்த சொல்றாரு ஆண்டவர்? ස්වාමීන් වහන්සේ ஏன் මෙතන பிள்ளைகளை මොකක්ද போலன்னு සඳහන් சொன்னாரு? කරන්නේ? ඇයි ළමයිව ස්වාමීන් වහන්සේ උදාහරණයකට ගත්තේ? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ඇයි කියලා කියන්න බලමු. ஏன் பிள்ளைகளை போல சொல்றாரு? ඇයි ස්වාමීන් වහන්සේ කුඩා දරුවන් இவங்க ரெண்டு උදාහරණයකට பேரும் அடிச்சு கொள்றாங்க. මේ දෙන්නම රණ්ඩු වෙනවා ஒரு නම් பென்சிலுக்காகவோ பேனாகவோ அடிச்சு கொள்றாங்க. එක පැන්සලකට හෝ පෑනකට දෙන්න රණ්ඩු වෙනවා. அடிச்சுக்கிட்டீங்க தானே இல்லையா? ரைட். அடிச்சு கொள்றாங்கன்னு வச்சுக்கொள்வோம். එයාලා ගහ ගන්නවා කියලා අපි හිතාගමු. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க என்ன செய்வாங்க? තව පොඩ්ඩකින් මෙයාලා මොනවද වෙන්නේ? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. ඒ දෙන්න එකතු වෙලා සෙල්ලම් කරනවා. ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ඒ දෙන්න ඒ තමන්ට තම அங்க ෂෙයා வெளிய කරලා போயிட்டு அவங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. එලි මහණ ගිහලා යාලා සෙල්ලම් කරනවා. ஆமே. ආමේන්. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ போன ஞாயிற்றுக்கிழமை இவனுக்கும் நானும் சண்டை பிடிச்சோம் அப்படி. එයා ඕනේ මේ සිද්ධිය ලබන ඉරිදාත් එක්ක හිතේ තියාගන්නේ. ஹalleluya. හalleluya. பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறது பார்த்திருக்கீங்களா? ඔයාලා දැකලා ඇති ළමයි රණ්ඩු වෙන එක. அப்படி ஒரு சண்டை ஒண்ணு பிடிப்பாங்க. එයාලා නිකන් රණ්ඩු වෙනවා. அப்புறம் என்ன செய்வாங்க? ஒருத்தர் போய் காய்ச்சி கொள்ளுவாங்க. ඊළඟ විනාඩියෙම ඕන් එකතු වෙනවා. விளையாடுவாங்க. සෙල්ලම් කරනවා. இல்லையா? ஃப்ரெண்ட் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. යාළු වෙන්න කියලා කියනවා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்கெல்லாம் எப்படி இருக்கணுமா? ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියන්නේ? අපි தேவனுடைய කොහොමද பிள்ளைகள் எப்படி ඉන්න ඕනේ? இருக்கணுமா? දෙවියන් වහන්සේගේ දරුවන් කොහොමද சிறு ඉන්න பிள்ளைகளை ඕනේ? போல நீ மாறாவிட்டால் කුඩා දරුවන් ලෙස ඔබ වෙනස් ஆண்டவர் சொல்றாரு நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබ ස්වර්ග රාජ්‍යයට அவனா මැද என்ன වෙන්නේ சொல்ல නැහැ. வராரு? ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ எங்கள் මොකක්ද இருதயத்திலே කියන්නේ? நாங்கள் கசப்புகளை வைராக்கியங்களை வைத்துக் கொண்டு இருக்க கூடாது. ස්වාමීන් වහන්සේ කියනවා ඒ බලාපොරොත්තු වෙන අපේ හෘදයේ අපි තිත්තභාවය වෛරාග්‍ය තියාගන්න හොඳ නැහැ කියලා. இல்லையா? நாங்க சிலர் என்ன செய்வாங்க? மன்னிக்கவே மாட்டாங்க, සමහරක් මොනවද කරන්නේ? සමාව දෙන්නෙම නැහැ. மறக்கவே மாட்டாங்க. අමතක කරන්නෙම නැහැ. எத்தனை வருஷம் ஆனாலும் අවුරුදු කීයක් වුණා. இருதயத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ඔවුන් එක හෘදයේ තියාගෙන இந்த ඉන්නවා. வருஷம் இந்த நாள்ல இப்படி நடந்துச்சு. මේ අවුරුද්දේ මේ දිනේ මේ වෙලාවේ මේ දේ සිදු වුණා කියලා. நான் ஆண்டவர் அவங்கள மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ස්වාමීන් වහන්සේ උන්ට කමා කළත් මං කමා කරන්නේ නැහැ කියලා කියනවා. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளை போல மாறுங்க. ස්වාමීන් වහන්සේ කියනවා කුඩා දරුවන් அதுகளுக்கு மனசுல வைராக்கியம் வைக்க தெரியாது, එයාලට වෛරය கசப்பா இருக்க තියාගන්න தெரியாது. තිත්තභාවයෙන් ඉන්නේ. ஒருவேளை அந்த நேரம் கொஞ்சம் சண்டை பிடிப்பாங்க தான். එයාලා මේ මොහොතේදී රණ්ඩු அந்த කරනවා. கொஞ்சத்துல அதை மறந்து எல்லாம் ஐக்கியமா இருப்பாங்க. ඒත් ඒ ෂණිකම එයාලා ඒව අමතක කරලා එක්සිට් அப்ப ஆண்டவர் சொல்றா நீ தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களே ஆனால் වෙනවා. ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබ දේව දරුවන් නම් மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறுங்க. පසුතැවිලි වෙලා ඔබ කුඩා දරුවන් ලෙස වෙනස් அப்படி වෙන්න. மாறினா தான் நீ முதல்ல பரலோகத்துக்கே வரலாம். එහෙම ඔබ වෙනස් වුණොත් තමයි මුලින්ම ඔබ நாலாவது வசனத்துல என்ன சொல்றாரு? හතරවෙනි පදේ මොකක්ද කියන්නේ? பிள்ளைகளை போல் மாறினால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில். ஆமென். இப்பதான் சீஷருடைய கேள்விக்கு பதில் வருது. දැන් තමයි ගෝලයන්ගේ ප්‍රශ්නෙට පිළිතුර එන්නේ. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියන්නේ? முதல்ல நீ மத்தவங்கள மன்னிச்சு මුලින්ම ඔයාලා අනිත් உன்னோட கசப்பெல்லாம் எடுத்து போட்டு ඔබගේ තිත්තභාවය ඉවත් කරලා ஒருவரோடு ஒரு ஒப்புரவாகி ඔබ එක්කෙනෙක්ට එක්ක එක්කෙනෙක් සමදතාවක් තියාගෙන பரலோகத்துக்கு போயிரு. ඉස්ලාම ස්වර්ග රාජ්‍යයට පිවිසෙන්න. ஆமே. அப்ப இந்த பிள்ளையை போல உன்னை தாழ்த்த முடியுமா இருந்தா ඔයාට පුළුවන් නම් මේ කුඩා දරුවක් ලෙස ඔයාව යට කරගන්න. மன்னிக்கிறோம்னா நாங்க என்ன செய்யறோம்?
අපි සමාව දෙනවා කියන්නේ මොකක්ද? இவங்க நிறைய அநியாயம் எனக்கு செஞ்சிட்டாங்க. මෙයා ගොඩාක් අපරාධ මට කරා. செய்யல சரி செஞ்சிட்டாங்க. කරා. அப்ப நான் என்ன செய்யறேன்? ඒත් මම මොනවද சரி කරන්නේ? பரவாயில்ல. හරි කමක් නැහැ. அவங்கள நேசிப்போம். එයාට ආදරය அவங்கள කරමු. மன்னிச்சிடுவோம். එයාට සමාව දෙමු. அவனை மன்னிப்பு கொடுக்கிறேன். එයාට සමාව அப்ப நான் දෙනවා. என்ன செய்கிறேன்? එතකොට මම මොකක්ද என்னை நான் කරන්නේ? தாழ்த்துகிறேன். මම මාව යටහත් என்னை நான் කරගන්නවා. உயர்வாக வைக்கல. මම මාව උසස් කොට තබා என்னை நான் ගන්නවා. தாழ்த்துகிறபடினால் இவங்களை மன்னிக்கிறேன். මම මාව යටහත් කරගන්න නිසා මම එයාට සමාව அப்ப දෙනවා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ඒ නිසා දෙවියන් වහන්සේ මොකක්ද எங்களை நாங்கள் කියන්නේ? தாழ்த்தும் பொழுது අපි අපිව යටහත් කරන වෙලාවේදී யார் பெரியவங்களா இருப்பாங்களாம் பரலோக ராஜ்யத்துல? කවුද ස්වර්ග රාජ්‍යයේ උතුම් වෙලෙස ඉන්නේ? யாரு நம்ம தாழ்த்துகிறோமோ, කවුද තමන් තමන්ව மனம் යටහත් திரும்புகிறோமோ, කරගන්නේ? පසුතැවිලි மன்னிப்பு වෙන්නේ? கொடுக்கிறோமோ, සමාව දෙන්නේ? அவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துல பெரியவர்களா ඒ இருப்பாங்க. කට්ටිය තමයි ස්වර්ග රාජ්‍යයේ ඊට උතුම් තැනක ඉඳී. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ කියනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි අපිවම විමසලා நாங்கள் බලන්න. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். අපි හැමෝම දේව දරුවන්. ஆமென். எங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாய் நேசிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපි හැමෝටම එක විදියට எங்கள் ප්‍රේම எல்லாருக்காக කරනවා. அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ස්වාමීන් වහන්සේ ඔහුගේ ලේ අපි හැමෝම වෙනුවෙන් වැගුරුවා. நாங்கள் இந்த இடத்துல மாத்திரமல்ல, අපි මෙතන විතරක් නෙවෙයි. நாங்க வீடுகளிலேயா இருக்கலாம், අපි නිවස් වල வேலை செய்யற இடங்களில இருக்கலாம், රැකියා කරන அக்கம் பக்கம் ஜனங்களோட இருக்கலாம். අපේ අසල්වැසියත් ஒருவேளை එක්ක எங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால், අපිට යම්කිසි ஒரு மனஸ்தாபம் இருந்தால், අපිට තමනාපයක් තිබ්බොත් நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොකක්ද முதல்ல කරන්නේ? அவர்களோட ஒப்புரவாக வேண்டும். අපි ඉස්සලාම ගිහලා ඔවුන්ට කොහොඳ සම්බන්ධතාවයක් எங்களை ගොඩනගන්න தாழ்த்த ඕනේ. வேண்டும். අපි අපිව යටහත් அந்த காரியமாய் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். අපි ඒ කාරණා උදෙසා අපි පසුතැවිලි වෙන්න ඕනේ. ஆமென். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அதனால தான் என்ன சொன்னாரு? ඒ නිසා තමයි ස්වාමීන් காணிக்கை වහන්සේ வச்சிட்டு මොකක්ද කිව්වේ? போயிட்டு திரும்பி வா. පඳුර තියලා ඔබ ගිහිල්ලා வரும்போது எப்படி வரணும்? ඔබ නැවත එන විට කොහොමද එන්න ඕනේ? பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வரணும். ඒ ප්‍රශ්නේ ඔබ හරි மனம் திரும்பி வரணும். පසුතැවිලි වෙලා ஒப்புரவாகிட்டு வரணும். ඔබ එක් සම්බන්ධතාවකට එන්න ඕනේ කියලා. ஹalleluya. හalleluya. எனவே நாங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் අපි දේව වචනයට අපිව යටහත් தேவன் කරොත් நம்மை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ අපිව இன்னைக்கு ආශිර්වාද நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல. අද අපි දෙවියන් වහන්සේ අපිට උගන්වන්න කි දේවල් කිසි දෙයක් නෑ. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? வேதத்துல எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். මේ ශුද්ධ බයිබලයේ අපිට වුමනා කරන හැම දෙයක්ම දෙවියන් நாங்க වහන්සේ தவற කියලා வேண்டிய அவசியமே இல்ல. තියෙනවා. අපි වරදින්න ඕන අවශ්‍යතාවයක් வார்த்தையை නැහැ. நாங்கள் ஏற்றுக்கொண்டு අපි වචනේ அதுக்கு පිළිඅරගෙන கீழ்ப்படிஞ்சா போதும் நாங்கள் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். වචනේට අපි යටහත් වුණා අපිට අපූර්ව කිතුණු ජීවිතයක් අපිට ජීවත් වෙන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් நீங்கள் நிறைய பேருக்கு வசனம் தெரியும், මේ දැන් ගොඩක් කට්ටියට වචනේ දන්නවා. சத்தியம் தெரியும், සත්‍යතාවය දන්නවා. ஆனா அதை நம்ம செயல்படுத்த தான் கஷ்டப்படுறோம். ඒත් අපි ඒක ක්‍රියා කරන්න තමයි அதை අමාරු. ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். අපි ඒක පිළිගන්න எங்களை අමාරු වෙනවා. தாழ்த்துவதற்கு நாங்கள் අපි கஷ்டப்படுகிறோம். ඒක අමාරු වෙනවා අපිව යටහත් කරන්න. அதனால தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாமல் ඒ இருக்கிறது. නිසා තමයි දෙවියන් වහන්සේට බැරුව තිබෙන්නේ අපිට வார்த்தைக்கு ආශිර්වාද நீங்கள் ஒப்பு කරන්න. கொடுங்க. අද මේ වචනේට ඔබ ඔබලා தேவன் බාර உங்களை දෙන්න. ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ